எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த குண்டுமல்லி பூச்செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த குண்டுமல்லி பூச்செடி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் படுற இடத்துல தாங்க வைக்கணும். ஏன்னா இந்த பூச்செடிக்கு வெயில் அதிகமாக தேவைப்படும். தண்ணி தேங்கி நிற்கணும்னு தேவையில்லைங்க. மண் ஈரப்பதமாக இருந்தாலே போதும். நம்ம ஒரு சீசன் முடிஞ்சு அது செடியை நல்லா ஃபுல்லாக வெட்டி விட்டுறணும். அப்போ தாங்க அடுத்த சீசனுக்கு நல்லா பூ நிறைய வைக்கும். அதே மாதிரி செடி நல்லா தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த முத்தின இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும். அந்த தளவையும் உடச்சி விட்டுறணுங்க. அப்போ தான் அதுலேருந்து சைடு கிளைகள் அதில் பூக்கள் வைக்குங்க. இந்த மாதிரி முத்தின இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு உரம் இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, அது கொடுக்கலாம். அது போக நாங்கள் இந்த காய்கறி வேஸ்டேஜெல்லாம் கொடுப்போங்க. அப்புறம் வெங்காய சோகு, பூண்டு சோகு இது எல்லாமே போட்டு விடுவேன். வேறு எந்த உரமும் இதுக்கு கொடுக்கறது இல்லைங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா பூ நிறைய வைக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு நான் நர்சரியில் வாங்கிட்டு வெயில் படாத இடத்துல இந்த செடியை வச்சுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பூவே வைக்கலைங்க. ரொம்பவுமே செடி வேணால் நல்லா தளைஞ்சு வந்தது, ஆனால் பூவே எதுவும் அவ்வளோக்கா வைக்கலை. சரின்னு இதிலிருந்தே ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வேறொரு பக்கத்தில் வெயில் நல்லா படுற இடத்துல வச்சு விட்டேங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்தது, பூவும் இப்போ நிறையா வைக்கிதுங்க. இந்த மண்ணுக்குள்ளேயே நல்லா வேர் போயிருக்கும் பாருங்கள். அந்த நல்ல தடிமனான குச்சியை நம்ம கட் பண்ணி வெயில் படுற இடத்துல நம்ம வச்சு விட்டுக்கலாம். இதுலேருந்தே நிறையா கட்டிங்ஸ் மூலமாக நம்ம நிறைய செடி வைக்கலாங்க. இது பாருங்கள், இன்னொரு இடத்துல வெயில் படுற இடத்துல வச்சு விட்ட செடி இது நல்லா பூ வைக்குது. இதோட பூச்சி தாக்குதலுக்கு நம்ம இந்த வேப்பெண்ணெய் கரைசல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் தெளித்து விடலாம். இல்லாட்டி வேப்பிலையவே நல்லா அரைச்சி அதையுமே நல்லா தண்ணியோடு நல்லா கலந்து விட்டு நம்ம அதையுமே தெளித்து விட்டாலுமே பூச்சி தொல்லை வராதுங்க. அப்படி இல்லைன்னா இந்த புளிச்ச மோர், புளிச்ச மாவு அதையும் தெளித்து விடலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையும் நல்லா அரைச்சி அந்த தண்ணியுமே நம்ம இதுக்கு தெளித்து விடலாங்க. இல்லைன்னா அந்த பூச்சி இலை எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அதே மாதிரி பூக்களையும் சாப்பிட்ருங்க. நம்ம இந்த மாதிரி வேப்பிலை கரைசல் எல்லாமே நம்ம கலந்து தெளித்து விடுறப்போ பூச்சி தொல்லை அதிகமாக இருக்காது. நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தாங்க இந்த மாதிரி நிறைய மொக்கு வைக்கும். அதுலேருந்து சைடு கிளைகள் நிறைய இந்த மாதிரி மொக்கு வைக்குங்க. பார்த்திங்கன்னா தளவை கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி சைடு கிளைகள் மொக்கு வைக்குங்க நிறையா. இந்த முத்தின இலை எல்லாத்தையுமே இப்படி உடச்சி விட்டுறணும். ஒரே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூவுக்கு மேலே வைக்கிங்க. நல்லா பூவுமே நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பூ பறிச்சிட்டோம் அப்படின்னாலுமே அந்த கிளையை நமக்கு உடச்சி விட்டுறணுங்க. அந்த தளவையும் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் புதுசாக நமக்கு பூக்கள் நிறைய வைக்குங்க. இந்த செடிக்கு வெயில் தாங்க அதிகமாக தேவை. நல்லா வெயில் படுற இடத்துல தாங்க வைக்கணும். பாருங்கள் ஒரே இதில் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்னு. ஒரு 10-20 பூ இருந்தாலே போதுங்க. நமக்கு அழகாக தெரியும். தலையில் வச்சோம்னா நல்லா தலை நிறைய பூ இருக்கிற மாதிரி அழகாக தெரியுங்க. ஏன்னா பூ நல்லா பெரிய பெரிய பூ இல்லையா, அதனால் ஒரு 10-20 பூ இருந்தாலே போதும். நம்ம கோர்த்து வச்சோம்னாலே பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெங்காய சோகு, பூண்டு சோகு இது தாங்க அதிகமாக போட்டு விடுவேன். அப்புறம் இந்த காய்கறி வேஸ்டேஜ்
அதையும் தாங்க போட்டு விட. அதுக்கே நல்லா நிறைய பூ வைக்குதுங்க. இப்போ சீசன் டைம்ங்காட்டி பூ பாருங்கள் நிறைய வச்சுருக்குது. இந்த மாதிரி பூக்கள் வைக்கிறப்பவும் நம்ம அந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து கொஞ்சம் தெளித்து விட்டுறணுங்க. இல்லாட்டி பூச்சி தாக்குதல் வந்துடும். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்